வணக்கம்டாப்ல. தேனியிலிருந்து முருகனும் ஒண்ணுதேன், அல்லாவும் ஒண்ணுதேன், இயேசு ஒண்ணுதேன், எல்லா கடவுளையும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தாய் மக்கள் நம்மலாம் ரைட்டுங்களா. இன்னைக்கு கேரளாவில் ஐயப்பன் கோயிலுக்கு நாங்கள் மாலை ஓட்டு 48 நாள் விரதம் இருந்து ஒன்றையும் ஐயப்பனை நேராக போய் பார்க்கறது இல்லையா. பள்ளிவாசலுக்கு போய் சந்தனத்தை பூசி வேஷம் போட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகிறது எங்கே ஐயப்பனை பார்க்க. தமிழ் கடவுள் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நாங்கள் முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க. இன்னைக்கு வரையும் பிரச்சனை இல்லை. அரசியல்வாதிகள் ஏதோ செஞ்சு இன்னைக்கு நாங்கள் முருகனுக்கு விரதம் இருந்து மாலை ஓட்டு குடும்பத்தோடு வருவோம். வந்து இப்பயும் சரி வந்து சாமியை கும்பிட்டோம்னா உடனே ஊருக்கு வர மாட்டோம்யா. அவனுக்குள்ளே தர்கா இருக்கும். தர்காவில் போய் மந்திரிச்சு தாயத்து போட்டு பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக வருவோம். எல்லா கடவுளும் ஒன்றுன்னு நினைக்கிறேன் நான். இயேசுவாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும். யாரோ அரசியல்வாதிகள் உங்களை தூண்டி விட்டுருக்காங்க. நம்மளாம் மாமே மச்சன்னு இன்னைக்கு நாங்களாம் வாழ்ந்து முடிச்சுட்டோம். சாரு கூட பயப்படலை. ஆனால் நம்ம பிள்ளைங்க கூட இன்னைக்கு மாமே மச்சின்னு பழகி விட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நீங்களாம் வந்து அரசியல்வாதி கூட சேர்ந்துக்கிட்டு கெடுத்து விட்டுறாதீங்க. கடாயை வெட்டுறது, சேவல் வெட்டுறது, சாமியை கொச்சப்படுத்தாதீங்க. எல்லாமே ஒன்று. நம்மளாம் ஒரு தாய் மக்கள். நல்லா கேட்டுக்குங்க. ஏன்னா இன்னைக்கு வரையும் தமிழ் கடவுளுக்கு நம்மளும் எல்லாமே வந்து எல்லாம் ஒற்றுமையாக போய்கிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா. அதனால் வேணாம், எந்த பிரச்சனையும் யாரும் வரக்கூடாது. என்ன நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எனக்கு மனசே ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன பேசுறதுன்னு தெரியல. யாரா அரசியல்வாதிகள் 1000 சொல்லுவாங்கயா, அதை கேட்டுக்கிட்டு நம்மளாம் கலவரம்னு உண்டாக்காதீங்க. எல்லாம் அந்த முருகனும் அந்த அல்லாவும் அந்த இயேசுவும் வந்து காப்பாற்றணும் நம்ம குழந்தைகளை. அது உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்துக்குங்க. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலிருந்து.